கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு மங்களகரமான வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல வார்த்தை உங்கள்கிட்ட இல்லை, இயேசுவிடத்தில் இருக்கு. இல்லாதவரை இருக்கிறதை போல அவர் இருக்கிறவர் உங்களுக்கு தருகிறார். விசுவாசிங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் எல்லாரை விட உங்களை பெரியவனாய் மாற்றுகிற கர்த்தர். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தின என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானார். 25 வருஷம் நமக்கு தெரியும், பிள்ளை இல்லை. இதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லியிருப்பார் பாருங்க. விசுவாசம் பலவீனமா இருக்கிற ஏறக்குறை 100 வயதாக இருக்கும்போது சரீரம் செத்து போச்சு, மனைவியுடைய கர்ப்பமும் செத்து போச்சு. அழகா சொல்லி இருக்கு. அதுக்கு பிறகு எப்படி? இனி வாய்ப்பே இல்லை, இனி அந்த பொசிஷன் போக முடியாது, இனி நமக்கு இது கிடைக்காது, இனி நம்முடைய பாடு அவ்வளவுதான், இனி புத்திர பாக்கியம் கிடைக்காது, இனிமே என் மகளுக்கான திருமணம், இனிமே என் மகனுக்கான திருமணங்கள் தடைப்பட்டு போச்சு, இனி அவ்வளவுதான் நினைத்தீங்கன்னா இல்லை. இருக்கிறவர் எல்லாத்தையும் அவர் ஆண்டு கொள்ளுகிற நம்முடைய கர்த்தர், நம்முடைய தேவன், நம்முடைய இயேசப்பா, அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதுதான் அவன் நம்புறான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற முழு நிச்சயமாய் நம்பி அதிலே விசுவாசத்தில் வல்லவன. நானும் விசுவாசிங்க பாஸ்டர், என்ன பாஸ்டர் விசுவாசிங்க? நாங்க விசுவாசிங்க இல்லைங்க. உங்க விசுவாசம் அப்படி செயல்படும் போது இல்லாதது உங்க கையில வந்து சேரும். எண்ணற்ற மக்களுக்கு அவன் தகப்பனாய் இருந்தான். ஆனால் பாருங்க, இதே ஆபிரகாம் கிடைத்த மகனை கர்த்தர் கேட்டுக்கொண்ட போது ஆட்டுக்குட்டி எங்கப்பா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்படி சொல்லி பாருங்க. உங்க மகன் வந்து சொல்றான், அப்பா நம்ம வீடு கட்டணும், நம்ம காசு இருக்கா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரு பெரிய 4 வீலர் வாங்கணும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரு பிரயாணம் போனோம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த உயர்ந்த ஸ்தானத்துல செலக்டட் ஆயிட்டு எனக்கு பொசிஷன் வரல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சொல்லி பாருங்க, விசுவாசிங்க. இந்த மாதத்துல கர்த்தர் புதிய ஆண்டுல உங்க பிள்ளைகள் நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க. நீங்க உயர்த்தப்படுவீங்க, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பீங்க. நல்ல தகப்பனே, இல்லப்பா வீடு இல்லை, கர்த்தர் தருவார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எது இல்லையோ அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்க வீட்டுல பானையில மாசு செலவழியாது, கலசத்துல எண்ணெய் குறையாது, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர். ஒன்றையும் உங்க கையை விட்டு இழக்க மாட்டார். அவர் அப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களை பெரியவராய் மாற்ற சித்தமாயிருக்கிறார். ஆண்டவர் அப்படி உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ண நல்ல பிதாவே, ஆமென்.